இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -3. அந்தரங்க இருளுடன் வெற்றிகரமாக மோதிய பிறகு. இரட்டையர்கள் அமைதியை அடைந்ததாக நம்புகிறார்கள். சுற்றியுள்ள உலகம் வெளிச்சமாக. அவர்களுடைய பந்தம் மிக்க வலிமையாக மாறியதாக உணர்கின்றனர். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் எங்கோ ஒரு குழப்பமான உணர்வு குழப்பமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மெல்லிய சத்தம் அழுத்தமாக இருந்தாலும் பின்தங்கியதாக உள்ளது. இது அவர்களின் பயங்கள் முழுமையாக ஒழியவில்லை என்பதை குறிப்பது போல் தெரிகிறது. அவர்களின் அமைதியை உடைத்து இரட்டையர்கள் பகிர்ந்து கொள்ளும் தரிசனங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அறியாத ஆனால் ஆழமாக ஈர்க்கப்படும் ஒரு இடத்தின் துண்டு சித்திரங்கள். ஒரு தொலைதூர குரல் அவர்களை இன்னும் தெரியாத உண்மையை எதிர்கொள்ள அழைக்கிறது. இந்த மர்ம ஈர்ப்பால் ஆவலுடன் இரட்டையர்கள் அவர்களுடைய தரிசனங்களின் வழிகாட்டுதலின்படி புதிய பயணத்தை தொடங்குகிறார்கள். அவர்களின் பாதை காணப்படாத நிலங்கள். வறண்ட பாலைவனங்கள் சிக்கலான காட்டுகள் மற்றும் முடிவில்லா சமவெளிகள் வழியாக செல்கிறது. வழியிலேயே அவர்கள் கடந்த சோதனைகளின் அடையாளங்கள் மற்றும் சின்னங்களை சந்திக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒரு பரிச்சயமற்றதோடு பயமுறுத்தும் உணர்வை தோற்றுவிக்கிறது. அவர்கள் நித்தியத்தின் கண்ணாடி எனப்படும் ஒரு பண்டைய கலைப்பொருளை அடைகிறார்கள். இது ஆன்மாவின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. கண்ணாடியின் முன் நின்றபோது அது அவர்களின் உருவங்களை மட்டுமல்லாமல். அவர்களின் பயங்கள் வெற்றிகள் மற்றும் ஆழமான உண்மைகளின் துண்டு உருவங்களையும் பிரதிபலிக்கிறது. அந்த கண்ணாடி அவர்களை சுரியலாக மாறும் பரிமாணத்திற்குள் அழைக்கிறது. அவர்களின் நினைவுகளும் உணர்ச்சிகளும் மின்னும் உயிர்வாய்ந்ததாக உணரப்படும் ஒரு உலகம். அந்த உலகில் அவர்கள் நட்சத்திரக்குறி இரட்டை மெய்வெளி எனப்படும் ஒரு மெய்மறக்கூடிய பரிமாணத்தை சந்திக்கிறார்கள். இது அவர்களின் பகிர்ந்து கொள்ளும் பயங்கள் கனவுகள் மற்றும் தனிமைகளின் உருவகமாக உள்ளது. அந்த மெய்வெளி அவர்களுடைய ஒன்றிணைந்த சிந்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறது. ஆனால் இது ஒரு முக்கிய உண்மையை எச்சரிக்கிறது. அவர்களின் பந்தம் ஒருபோதும் தளர்ந்துவிட்டால் சமநிலை குலைந்து. இந்த மெய்வெளி அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாக மாறும். அவர்கள் அவர்களுடைய இருண்ட நினைவுகளை மீண்டும் சந்திக்க. தீராத குற்ற உணர்வுகளை எதிர்கொள்ள மற்றும் தனித்தன்மையை எதிர்கொள்ள அவசியமாகிறது. முதல் முறையாக அவர்கள் ஒருவர் மீது மற்றொருவரின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகின்றனர். அவர்கள் தனிப்பட்டவர்களாக உள்ளனரா அல்லது அவர்களின் பயங்களும் வெற்றிகளும் மூலமாக நிரந்தரமாக கட்டுண்டு இருக்கிறார்களா. தீவிரமான தருணத்தில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். தனித்த தனிமைகளாக நிலைத்திருக்க பந்தத்தை துண்டிக்கவா. அல்லது அவர்கள் கொண்டுள்ள இணைப்பை ஏற்று. அதை அவர்களின் மிகப்பெரிய பலவீனமாகவும் மிகப்பெரிய வலிமையாகவும் காணவா. கண்ணீர் பயம் மற்றும் உறுதியின் வழியாக அவர்கள் அவர்களுடைய பந்தத்தை பொருந்திக் கொள்கின்றனர். இது அவர்களின் தனித்தன்மையை நிலைநாட்டும் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. அவர்களின் இந்த ஏற்றுக்கொள்ளல் இரட்டை மெய்வெளியை ஒற்றுமையின் ஒரு பிரகாசமான அடையாளமாக மாற்றுகிறது. அவர்கள் பயத்தின் கடைசி சாயலை அடியோடு அழிக்கிறது. அவர்கள் அந்த சுரியல் உலகத்திலிருந்து வெளியே வந்தபோது. அவர்கள் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆற்றலுடன் தங்களை உணர்ந்தனர். நித்தியத்தின் கண்ணாடி சிதறியது அவர்கள் பயணத்தின் முடிவையும். அவர்களின் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது. அவர்கள் அவர்களுடைய பயங்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய உண்மைகளையும் ஏற்றுக்கொண்டு. மனதின் எல்லைகளை தாண்டிய ஒரு பந்தத்தை உருவாக்கியுள்ளனர். இனி வரும் சவால்களை சந்திக்க அவர்கள் தனித்தனி ஆளுமைகளாக இருந்தாலும். அவர்கள் இணைந்த பந்தத்தின் மூலம் அதை எதிர்கொள்ளுவார்கள். அதை ஒரு இடைவிடாத தொடர்பின் சாட்சியமாக. மனதின் இருண்ட பகுதிகளை வெற்றி கொடுக்க கூடிய விருதாக ஆக்குவார்கள். உலகம் இப்போது மாறியது போல தெரிகிறது. அதை ஒரு அமைதி மூடியுள்ளதாய் உணர்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு ஆழ்ந்த முழுமையுடன் மிளிர்கிறது. இரட்டையர்கள் நித்தியத்தின் கண்ணாடி இலிருந்து வெற்றி கரமாக வெளியே வந்துள்ளனர். அவர்களது பந்தம் முறியாததாயும். அவர்களது தனித்தன்மையும் ஒருவர் மீதான புரிதலும் பூரணமாகவும் மாறியுள்ளது. அவர்கள் அவர்களது கிராமத்திற்கு திரும்புகிறார்கள். அவர்கள் சுமந்த சோதனைகளின் பாரம் இழந்தாலும். ஒரு புதிய கேள்வி அவர்களை குழப்புகிறது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த ஒற்றுமை அவர்களின் எதிர்காலத்திற்கான அர்த்தம் என்ன. அவர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையின் ஓட்டத்தை மீண்டும் தொடங்கும் போது. ஒரு விசித்திரமான நிகழ்வு தங்கள் அருகில் உருவாகத் தொடங்குகிறது. சுற்றியுள்ளவர்கள் இரட்டையர்களின் இருப்பை கூர்ந்து கவனிக்கத் தொடங்குகின்றனர். மிருகங்கள் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்படுகின்றன. மற்றோரோடர் அவர்கள் அசாதாரணமான ஒளியுடன் இருப்பதை உணர்கின்றனர். அவர்கள் பகிர்ந்த கொள்ளை உணர்வு வெளியுலகிற்கு பரவி. தங்கள் வழியில் சந்திக்கும் அனைவரையும் தொடும் போல தெரிகிறது.
முதலில் இந்த புதிய உணர்வு ஒரு பரிசு போல தோன்றுகிறது. ஆனால் விரைவில் இரட்டையர்கள் அதற்கு எதிர்பாராத விளைவுகள் இருப்பதை உணர்கிறார்கள். அவர்களது இணைப்பு மற்றவர்களின் உணர்ச்சிகள் பயங்கள் ஆசைகளை புரிந்து கொள்ளும் திறனாக மாறுகிறது. உலகின் கூட்டு சிந்தனையுடன் அவர்கள் இணைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த இணைப்பு ஒரு கட்டத்தில் கடுமையானதாக மாறுகிறது. கனவுகளில் அவர்கள் மனிதர்களின் அந்தரங்க உணர்வுகளையும் அறியப்படாத யுத்தங்களையும் உடைந்த குடும்பங்களையும் காண்கிறார்கள். இந்த தரிசனங்கள் அவர்களை புரியாத இடங்களுக்கு தள்ளுகிறது. உலகம் அவர்களை தங்கள் துயரங்களுக்கான தீர்வாக அழைப்பது போல. இந்த புதிய நிலையை புரிந்துகொள்ள இரட்டையர்கள் பழைய ஞானி அவர்களை வழிநடத்தியதைப் போலவே அவரிடம் ஆதரவை தேடுகிறார்கள். ஞானி அவர்களின் மாற்றத்தின் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அவர்களது பந்தத்தையும் பயத்தையும் ஏற்றுக்கொண்டதன் மூலம் சமநிலையின் தூதர்கள் சமநிலையின் முன்னோடிகள் ஆனார்கள். உலகத்தின் காயங்களை ஆற்றுவதற்கான கடமையை ஏற்றுக்கொள்ளும் திறனை பெற்றுள்ளனர். ஆனால் இது ஒருவித வேதனையுடன் வருகிறது. அவர்கள் பயங்களை மீண்டும் புறக்கணித்தால் அது இழையோடும் கலவரத்தை உருவாக்கும். அவர்கள் முன் ஒரு சிக்கலான முடிவு நிற்கிறது. நட்சத்திரக்குறி உலகத்தின் துயரத்தை ஏற்றுக்கொண்டு தூதர்களாக செயல்படலாமா. அல்லது அந்த இணைப்பை துண்டித்து அமைதியான வாழ்க்கையில் ஒதுங்கிச் செல்வதா. நட்சத்திரக்குறி அவர்கள் இதை விவாதிக்கும் நேரத்தில் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் மாசமான பிரச்சினை வெடிக்கிறது. அடக்கி வைக்கப்பட்ட பயங்களால் உருவான ஒரு மர்ம சக்தி இருளின் உருவாக வெளிப்பட்டு அங்கு அனைவரையும் பயமுறுத்துகிறது. இரட்டையர்கள் அவர்கள் முன்பு எதிர்கொண்டது போலவே இந்த இருளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்கிறார்கள். அவர்கள் கிராமத்திற்குச் சென்று அந்த இருளை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இடிஸ்மல் அவர்கள் ஆயுதங்களால் அல்லது சக்தியால் போராடவில்லை. அவர்கள் எளிதாக எம்யபதியாக அமைதியை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த இருளால் பாதிக்கப்பட்டவர்களின் பயங்களை ஆற்றுவதன் மூலம். மெதுவாக அந்த இருள் இல்லாமல் போகிறது மற்றும் கிராமவாசிகள் அமைதியை அடைகின்றனர். இந்த அனுபவம் அவர்களின் முடிவை உறுதி செய்கிறது. அவர்கள் தூதர்களாக செயல்படுவார்கள் ஏனெனில் அது எளிதல்ல என்பதை அறிந்திருந்தாலும். அவர்களது தனித்தன்மையான பந்தம் உலகின் இருண்ட மூலங்களில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறதென்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் உலகின் பயங்களை தங்கள் பயங்களை சந்தித்தது போன்று இருவரும் இணைந்தே எதிர்கொள்ள முடியும். அத்தியாயத்தின் இறுதி தருணங்களில் இரட்டையர்கள் ஒரு மேட்டின் உச்சியில் நின்று நெடுந்தொலைவை கணிக்கிறார்கள். முதலீட்டுக்கான ஒளிக்கதிர்கள் ஆகாயத்தில் பரவி ஒளிர்கின்றன. எதிர்காலத்தில் அவர்களை என்ன சவால்கள் எதிர்கொள்ளப் போகின்றன என்பதை அவர்கள் அறியாதிருந்தாலும். அவர்கள் இப்போது பயப்படவில்லை. ஏனெனில் அவர்களின் மனதின் ஆழங்களிலும் அவர்கள் கொண்டுள்ள பந்தத்தின் வலிமையிலும். அவர்கள் எதிர்காலத்தை உற்சாகமாக எதிர்கொள்ளும் தைரியம் அடைந்துள்ளனர். சூரியன் உதிக்கையில் அவர்கள் அடுத்த ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றனர். பயம் வழிநடத்தாது ஆனால் நம்பிக்கை நிச்சயமாக வழிகாட்டும். அவர்களது புதிய வாழ்க்கை உலகிற்கு ஒரு மிளிரும் ஒளியாக மாறும். இரட்டையர்கள் இப்போது சமநிலையின் தூதர்கள் என்ற தங்களின் வேடத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு. பயமும் கலவரமும் நிறைந்த உலகின் மௌன அழைப்புகளுக்கு பதிலளிக்க தொடங்குகிறார்கள். அவர்களின் பயணம் இனி இருளை எதிர்கொள்வதற்காக மட்டும் இல்லை. அது மற்றவர்களை அந்த இருளை தாங்களே எதிர்கொள்வதற்கும் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் கடலின் கரையில் செழித்திருக்கும் ஒரு நகரத்தில் அடியெடுத்து வைக்கும்போது. தவறாக ஏதோ உள்ளது என்பதை உணர்கிறார்கள். வெளிப்படையாக செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் காட்சியளித்தாலும். மக்களிடையே ஒரு நெருங்க முடியாத கலக்கத்தின் அலை ஓடுகிறது. முதலில் அது ஒரு மெல்லிய குரலாக தோன்றினாலும். விரைவில் அது அடக்க முடியாத அதிர்வுகளாக வளர்கிறது. மக்களிடம் இருக்கும் அடங்கிய பயங்களின் கூட்டு. அவர்களுக்கே தெரியாத அளவிற்கு ஆழமாக புதைந்து கிடக்கிறது. இரட்டையர்கள் நகரத்தின் தலைவரை சந்திக்கிறார்கள். அவரது பெயர் வரேஷ். தனது நகரத்தை உன்னதமான யூட்டோப்பியா கற்பனையின் பூரணநிலை ஆக்கியதை பெருமையாக கூறும் ஒரு வசீகரமான மனிதர். அவர் அவர்கள் மீது புனிதமிகு வரவேற்பு கொடுக்கிறாரானாலும். தனது நகரத்தில் எந்த பிரச்சினையும் இல்லை என மறுக்கிறார். ஆனால் இரட்டையர்கள் உண்மையை அறிவார்கள். மேடையில் அமைதியாய் இருந்தாலும் உள்மனதில் ஒரு புயல் எழுகிறது. அந்த இரவில் இரட்டையர்கள் கனவில் ஒரு பெரிய வடிவமற்ற நிழலை காண்கிறார்கள். அது நீர் போல் சுழற்சி செய்து தன்னை தொடும் அனைத்தையும் முழு மையாக மூடி அழிக்கிறது. அவர்கள் வெட்கமுடைத்து கடும் பயத்துடன் விழிக்கிறார்கள்.
அவர்கள் தற்போது எதிர்கொள்ளும் எதிரி இதுவரை சந்தித்தது போல ஒன்றல்ல என்று உணர்கிறார்கள். இது ஒருவரின் பயமோ ஒரு சிறு குழுவின் குழப்பமோ அல்ல. மாறாக ஆயிரக்கணக்கான அடக்கப்பட்ட அச்சங்களின் கூட்டு வடிவம். ஒன்றாக இணைந்து உருவான ஒரு உயிரோடு இருப்பது. உண்மையான சவால் இரட்டையர்கள் விசாரித்த போது. நகரத்தின் மேலோங்கி இருப்பது ஒரு நட்சத்திரக்குறி மாசுட்ட நிம்மதி நட்சத்திரக்குறி என்பதை அவர்கள் கண்டறிகிறார்கள். வரேஷ் ஒரு பழமையான கலைப்பொருளான நட்சத்திரக்குறி. சமநிலையின் திரையை நல்லிணக்கத்தின் முக்காடு பயன்படுத்தி மக்களின் பயத்தையும் சந்தேகத்தையும் அடக்கி வைத்துள்ளார். இதனால் ஒரு புறநிலை யூட்டோப்பியா உருவாகியிருந்தாலும். அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் ஒன்றிணைந்து நட்சத்திரக்குறி நித்திய அச்சம் நட்சத்திரக்குறி நித்திய பயம் எனும் பீஷண உருவத்தை உருவாக்கியுள்ளன. வரேஷை சம்முகமாக சந்திக்கும் இரட்டையர்கள். அவருக்கு திரையை விலக்க சொல்லி கேட்கிறார்கள். பயமும் வேதனையும் இல்லாத ஒரு சமுதாயம் முழுமையாக இருக்க முடியாது என்கிறார் வரேஷ். ஆனால் இரட்டையர்கள் தங்களது பயங்களை மறுப்பதன் விலையை கூறுகிறார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீங்கள் உங்களது உள் இருளை மறைப்பது உங்கள் உயிர் நிம்மதியையே அழித்துவிடும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வரேஷ் மறுக்கிறார். இதனை தவிர்க்க விரும்புகிறார். ஆனால் இதே நேரத்தில் நித்திய அச்சம் நகரத்தின் மீது வெள்ளமாக எழும்புகிறது. ஒரு பெரிய குறுநிழல் அதை உணர்த்தும் பயத்தை மக்களிடம் பரப்புகிறது. மக்கள் அச்சத்தால் திகைத்து ஓடுகிறார்கள். மனத்தின் மேல் போராட்டம். இரட்டையர்கள் உணர்கிறார்கள் இந்த நிழலை வலிமையால் வெல்ல முடியாது. அவர்கள் தங்கள் பந்தத்தின் சக்தியை பயன்படுத்தி மக்களின் மனதில் அமைதியையும் தைரியத்தையும் ஊட்டுகிறார்கள். மக்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உங்கள் பயங்களை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் மறைத்து வைத்த உணர்ச்சிகளை தற்போது அணுக வேண்டும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி முதலில் மக்கள் இதனை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் இரட்டையர்கள் தங்களது கதையை பகிர்ந்த பிறகு. அவர்கள் தங்கள் பயங்களால் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதைப் பற்றிய உண்மை. மெல்ல மெல்ல மக்களில் இருந்து தைரியத்தின் சிறு சிறு ஒளிக்கதிர்கள் வெளிப்படத் தொடங்குகின்றன. ஒன்றன்பின் ஒன்று மக்கள் நிழலை எதிர்கொள்ளத் தொடங்குகிறார்கள். நிழலின் வடிவம் உடைந்து அதன் சக்தி சிதறத் தொடங்குகிறது. இறுதியாக அது ஒரு சிறிய பிரகாசிக்கும் பந்தாக சுருங்கி. இரட்டையர்களின் முன் மிதந்து கொண்டிருக்கிறது. இறுதி பாடம். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வரேஷ் தனது தவறை ஏற்றுக்கொள்கிறார். இரட்டையர்கள் அவரிடம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பயம் எப்போதும் எதிரி அல்ல. அது ஒரு பாடமாக இருக்கிறது. அதை ஒடுக்காமல் புரிந்துகொள்ள வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என கூறுகிறார்கள். அந்த பிரகாசிக்கும் பந்தை அவர் பொறுப்புடன் பார்த்து கொள்ளும் பணியை அவர்களால் ஒப்படைக்கப்படுகிறது. நகரம் உண்மையான சமநிலையின் பக்கம் பயணிக்கத் தொடங்கும் போது. இரட்டையர்கள் நகரத்தை விட்டு செல்லத் தயாராகிறார்கள். மக்களின் நன்றியுடன் வரேஷின் மெய்யான மன்னிப்பும் அவர்களின் அதிர்வுகளை மீட்டுக்கொள்கிறது. அவர்கள் பயணம் இன்னும் தூரம் செல்ல வேண்டியிருப்பதை உணர்கிறார்கள். புதிய ஓரடுக்கு. கடலோரத்தில் சூரிய உதயத்தை நோக்கி இரட்டையர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் பங்களிப்பின் அர்த்தத்தை உணர்கிறார்கள். பயத்தை அடக்குவது அவர்களின் நோக்கம் அல்ல அதனை மாற்றுவதுதான். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மற்றவர்களுக்கு தைரியம் காண்பிக்க உதவி செய்வதுதான் அவர்களின் பணி. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒருவரின் கையை ஒருவர் பிடித்தபடி. அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அவர்களது மனம் தெளிவுடன் உறவுகள் முறியாததாய். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வழிகாட்ட. அவர்கள் எடுத்த இந்த பாதை உலகில் தொடரும் பயம் இருக்கும் வரை பயணம் செய்யும். இரட்டையர்கள் அதே தைரியத்துடன் மற்றவர்களின் உள்ளங்களில் ஒளியை விதைக்கும் ஊக்கமாக இருக்கிறார்கள். இரட்டையர்கள் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். சமநிலையின் தூதர்கள் என்ற பெயர் உலகெங்கும் பரவுகிறது. கிராமங்கள் நகரங்கள் மற்றும் தனிமையான பந்தல்களிலும் அவர்களின் திறன் பற்றிய கதை பேசப்படுகிறது. பயத்தை எதிர்கொண்டு உடைந்த சமுதாயங்களுக்கு சமநிலையை கொண்டு வரும் திறமை. ஆனால் உலகின் கூட்டு உணர்வுகளோடு உள்ள அவர்களின் தொடர்பு ஆழமாக செல்லச் செல்ல. அவர்களின் பணி மேலும் கனமாகிறது. இரவு அமைதியின்போது இரட்டையர்கள் புதுமையான உணர்வை அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள். தொலைவில் இருந்து வரும் மெல்லிய அழைப்பு இதுவரை அவர்கள் உணர்ந்ததற்கு மாறானது. அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் வலுப்பெறுகிறது. அவர்கள் பந்தத்தை இழுத்து நட்சத்திரக்குறி நிழல்களின் தாயகம் நட்சத்திரக்குறி என அழைக்கப்படும் ஒரு பண்டைய. வெறிச்சூடிய பள்ளத்தாக்கிற்கு பயணிக்க அழைக்கிறது. அங்கு படைத்தலின் மற்றும் அழித்தலின் ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன என கருதப்படுகிறது. தோற்றத்தின் பள்ளத்தாக்கு அவர்கள் அடையும்போது. நிழல்களின் தாயகம் ஒரு வேறுபட்ட தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது.
அந்த பள்ளத்தாக்கு அசாதாரணமான காட்சியை கொடுக்கும். உயர்ந்த ஒப்சிடியன் மொனொலித்துகள் எழுந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒளிவீசும் ரீங்காரங்களால் பொறிக்கப்பட்டிருப்பது போல. அவை உயிர்ப்புடன் இருந்தது போல் மிதமான அதிர்வுகளை உருவாக்குகின்றன. அந்த காற்று பண்டைய ஆற்றலால் அடர்ந்துள்ளது. மற்றும் அவர்கள் அச்சமிக்க உணர்ச்சியின் மூலத்தை பள்ளத்தாக்கின் ஆழத்தில் இருப்பதை உணர்கிறார்கள். அவர்கள் பள்ளத்தாக்கின் மையத்தை அடையும்போது. அவர்கள் ஒரு பெரிய மாறும் சக்தியால் நிரம்பிய குகையை கண்டுபிடிக்கிறார்கள். அது நட்சத்திரக்குறி மூல ஆதியில் குழி பிராய்மொடியல் அபிஸ். திடீரென தோன்றும் மூதறிஞர் அவர்கள் வழிகாட்ட வந்திருப்பதை பார்ப்பார்கள். அவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார். மூல ஆதியில் குழி அனைத்து பயங்களின் மற்றும் உணர்வுகளின் பிறப்பிடம். மனித மனம் தனது வலிமையும் பலவீனமும் இங்கிருந்து பெறுகிறது. மூதறிஞர் ஒரு எச்சரிக்கையை கூறுகிறார். குழி பாதுகாப்பு இழந்து அதிலிருந்து கட்டுப்படுத்த முடியாத பயங்கள் உலகத்திற்குள் பரவத் தொடங்கியுள்ளன. இரட்டையர்கள் அந்த குழிக்குள் சென்று அந்த சமநிலையின்மைக்கு காரணமான சக்தியை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஆபத்து உள்ளது. குழிக்குள் அவர்கள் பந்தம் குலைந்தால் அவர் கலையை நிரந்தரமாக இழக்க நேரிடும். குழிக்குள் பயணம். அவர்கள் தைரியத்துடன் குழிக்குள் குதிக்கிறார்கள். அவர்கள் முடிவில்லாத சாத்தியங்கள் நிறைந்த உலகில் காற்றடிக்கிறார்கள். இடம் காலம் மற்றும் சிந்தனை எல்லாம் ஒன்றாக மங்கிவிடும் இடம். இங்கு குழி அவர்களை சோதிக்கத் தொடங்குகிறது. அவர்கள் சந்தித்த மிகத் துயரமான நினைவுகளை மீண்டும் காண வழிவகுக்கிறது. அவர்கள் தங்களை குழந்தைகளாக பார்க்கிறார்கள். தனிமையில் கலங்கியவர்கள். பரிதாபம் மற்றும் பிரிவினையை சமாளிக்க முயல்கிறார்கள். அவர்கள் முதலாக தங்கள் பயங்களை எதிர்கொண்ட தருணத்தை மீண்டும் அனுபவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் ஹாம்பீர் இழந்துவிடத் தொடங்கியிருந்தனர். குழி அவர்களிடம் சந்தேகங்களைச் சொல்லுகிறது. நட்சத்திரக்குறி உங்கள் பந்தம் ஒரு அரும்பு போல அல்லவா. நீங்கள் ஒருவரின்றி மற்றொருவர் இருக்க முடியாது என்றால். நட்சத்திரக்குறி. இந்த சந்தேகங்கள் கோரமான குருதி வடிவங்களில் மாறி. அவர்களின் பின்னே தேடுகின்றன. அவர்கள் மீது நிழல் வடிவில் தாக்கம் செலுத்துகிறது. அவர்கள் பந்தத்தின் மீது குழப்பத்தை உண்டாக்கி அவர்களை பிரிக்க முயல்கின்றன. முறிந்த பந்தத்தின் தருணம். அவர்களின் பயணத்தின் முதல் முறையாக இரட்டையர்கள் தயக்கம் கொள்கிறார்கள். குழி அவர்கள் தனித்துவத்தை பெரிதாக்குகிறது. அவர்களின் வித்தியாசங்களை மையமாக்கி தனி வாழ்க்கை நடத்தும் சாத்தியத்தை சமாளிக்கச் செய்கிறது. அவர்கள் பாரம்பரிய வலிமையாக இருந்த பந்தம் இப்போது ஒரு சுமையாக உணரப்படுகிறது. திறமையின் உச்சத்தை அடையும் போது இரட்டையர்களின் நிழல் வடிவங்கள் அவர்களை பிடித்து. தனித்தனியான வெற்றிடங்களில் இழுக்க முயல்கின்றன. இந்த கருங்கடல் அரைமூச்சில் நிமிர்ந்து அவர்கள் நினைவிற்கு வருகிறது. நட்சத்திரக்குறி பந்தம் ஒரு கட்டாயம் அல்ல. அது அவர்களின் தேர்வு. நட்சத்திரக்குறி. அவர்கள் நினைவுகூரும் பாடம் அவர்கள் ஒன்றை ஒன்று மதிக்கும் நேர்மையையும் இணக்கத்தையும் மீண்டும் உறுதி செய்ய உதவுகிறது. தைரியத்தை அழைத்து அவர்கள் குழி காட்டிய சந்தேகங்களையும் பயங்களையும் நிராகரிக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைக்கின்றனர். அந்த சத்தம் குழியின் குரல்களை தகர்க்கிறது. அவர்கள் ஒருவரின் கையை மற்றொருவர் பிடிக்கும்போது நிழல்கள் மறைந்து காணாமல் போகின்றன. சமநிலையை மீட்டல். மூல ஆதியில் குழி அமைதியாகவும் சீராகவும் மாறுகிறது. அதன் அவலமான ஆற்றல் மெலிந்துவிடுகிறது. உலகின் கூட்டு பயங்களே குழியின் சமநிலை இன்மைக்கு காரணமென்று அவர்கள் உணருகிறார்கள். ஒருவரும் தனியாக சமாளிக்க முடியாத பயங்கள். குழியை வெற்றி கொண்டதால் அவர்கள் பயம் மனித வாழ்க்கையின் பகுதியே. ஆனாலும் அதை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளதென்பதை நிரூபிக்கிறார்கள். அந்த உலகம் மங்கத் தொடங்கும் போது அவர்கள் இறுதி பார்வையை காண்கிறார்கள். ஒரு எதிர்காலம் அங்கு பயமும் தைரியமும் ஒருமித்த அமைதியுடன் இருக்கும். அவர்கள் பயணம் மற்றவர்களை தங்களை அழிக்காத வகையில் தைரியத்தை உள்ளே காண ஊக்குவிக்கிறது. ஒரு புதிய தொடக்கம். குழியிலிருந்து வெளியே வந்தவர்கள் மூதறிஞரால் வரவேற்கப்படுகிறார்கள். அவர்களின் செயல்கள் உலகம் அழிவிலிருந்து மீண்டு வருகின்றன என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். மூதறிஞர் அவர்களுக்கு திருப்பளிக்கையாக ஒரு இறுதி ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். மற்றவர்களின் பயங்களை வழிநடத்தும் திறனை மேலும் மேம்படுத்துகிறார். முதன்முறையாக இரட்டையர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் எப்போதும் இணைந்திருப்பார்கள் என்பதை அறிந்திருந்தாலும். அவர்கள் தங்கள் பணி வேறுபட்ட பங்குகளில் சிதறுவதன் மூலம் உலகிற்கு பலத்தை தர முடியும் என்று முடிவு செய்கிறார்கள். ஒன்று சமூகங்களின் குணமடைய உழைக்கும் பணியில் கவனம் செலுத்துகிறது. மற்றொன்று மனதின் மர்மங்களை ஆராய்ந்து இவ்வாறான பாதகங்களை தடுப்பது. நிலையான மரபு. அத்தியாயம் இரட்டையர்கள் எதிர்மாறான திசைகளில் நடந்து செல்வதை ஒரு பொற்கதிர் சூரியோதயத்தின் வெளிச்சத்தில் முடிகிறது.
அவர்கள் பயணங்கள் பிரிந்தாலும் அவர்களின் இதயங்கள் ஒன்றாகவே இருக்கும். இரட்டையர்கள் இப்போது ஒரு கதையாக மாறுகிறார்கள். பயத்தை அழிக்கவில்லை என்றாலும் அதைச் சமாளிக்க உதவி செய்யும் உதாரணமாகவும். மனதின் ஆழ்ந்த இருள்களை பார்த்து அங்கு ஒளியை காணும் ஒன்றிணைந்த சக்தியாகவும். இரட்டையர்கள் தங்கள் பந்தத்தை உறுதியுடன் தக்க வைத்துக்கொண்டு. தனித்தனியாக தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள். உலகம் தற்போது பயத்தின் தாக்கத்திலிருந்து குணமடைய தொடங்கியிருக்கிறது. அவர்களின் கதையை நம்பிக்கையின் ஒளியாக பார்க்கிறது. ஆனால் இருப்பின் எல்லைகளுக்கு அப்பால் அவர்கள் இதுவரை சந்திக்காத ஒரு புதிய நிழல் உருவாகிறது. வளர்ந்து வரும் குழப்பம் ஆரம்பிக்கிறது ஆரினுடன். அவர் சமூகங்களை வழிநடத்துவதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மனதை ஆற்றும் புகழ்பெற்ற மனிதராக மாறி. புதைந்த பயங்களை எதிர்கொள்ள பலருக்கு உதவி செய்கிறார். ஆனால் அவரது பணிக்குள் ஒரு புதிய இருண்ட மாற்றம் ஏற்படுகிறது. பயத்தை உணரத் தேவையில்லா தவறுகளுக்கு புதிய வகை பயம் பரவத் தொடங்குகிறது. இதற்கிடையில் மனித மனத்தின் மர்மங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் கேல். தொலைதூர பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பண்டைய இடத்திற்குச் செல்கிறார். அந்த இடத்தில் துயரத்தை கோரும் நெசவாளர். துயரத்தின் நெசவாளர் குறித்த மாயமான கல்வெட்டு இருப்பதை அவர் கண்டறிகிறார். இது நட்சத்திரக்குறி மூல ஆதியில் குழியை பற்றியதை விட மிக பழமையானது. மறக்கப்பட்ட பயங்களின் வடிவம் ஒருபோதும் முற்றிலும் அழிக்கப்படாதது. அதே நேரத்தில் இரட்டையர்கள் திடீரென ஒரு குளிரூட்டும் துருவ பார்வையை பகிர்கிறார்கள். அவர்கள் நெசவாளரின் எழுச்சியை காண்கிறார்கள். அது அளவிலா அறிய முடியாத உருவத்தில் மன அழுத்தத்தை கோரமாக நெசவுகிறது. அந்த பார்வை ஒரு குளிரூட்டும் குரலுடன் முடிவடைகிறது. நட்சத்திரக்குறி, நீங்கள் தவிர்த்ததை வெறுக்க முடியாது. மீண்டும் ஒன்றிணைவு. இந்த அபாயத்தின் தீவிரத்தை உணர்ந்த அவர்கள் ஆரினும் கேலும் மீண்டும் ஒன்றிணைகிறார்கள். அவர்களின் பந்தம் மீண்டும் ஒரு தீப்பொறியாக பிரகாசிக்கிறது. அவர்கள் நெசவாளரின் தோற்றத்தை அறிவார்க்கிறார்கள். மனிதர்கள் எதிர்கொள்ள மறுத்த பயங்களை உள்ளடக்கியது. அது வெறுமையில் நிரம்பி மீண்டும் உலகிற்குள் நுழைய போதிய சக்தி பெற்றது. மூதறிஞர் ஒரு இறுதி முறையாக தோன்றி வழிகாட்டுகிறார். நெசவாளரை எதிர்கொள்ள ஒரே வழி நட்சத்திரக்குறி. மொழியப்படாத உண்மைகளின் உலகம், சொல்லப்படாத உண்மைகளின் சாம்ராஜ்யம் என அழைக்கப்படும் இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். அங்கு நெசவாளர் வாழ்கிறது. மூதறிஞர் இந்த பயணம் அவர்கள் பந்தத்தை மீறி பரிசோதிக்கும் என்று எச்சரிக்கிறார். மொழியப்படாத உண்மைகளின் உலகத்தில் அவர்கள் அந்த உலகிற்குள் நுழைகிறார்கள். அங்கு உண்மை மனதின் வலிமைக்கு இணங்க வடிவம் பெறுகிறது. இந்த உலகில் நெசவாளர் ஒரு மிகப்பெரிய வடிவமற்ற உயிரியாக தோன்றுகிறது. அதன் உருவம் எண்ணற்ற முகங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முகமும் மறக்கப்பட்ட பயங்களை மௌனமாக ஒலிக்கிறது. நெசவாளர் பேசுகிறது, இரட்டையர்களை விளாசுகிறது. நட்சத்திரக்குறி, நீங்கள் பயத்தை மடக்குவதாக கூறுகிறீர்கள். உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் உண்மைகளை சந்தித்தீர்களா? அல்லது நீங்கள் காண விரும்பாதவற்றை உள் மூடியீர்களா? நட்சத்திரக்குறி. நெசவாளர் இரட்டையர்களை பிரிக்கிறது. அவர்களை தனிப்பட்ட துன்பமான கனவுகளுக்குள் தள்ளுகிறது. அவர்களது மனவளத்தை தகர்க்க முயற்சிக்கிறது. ஆரினின் சோதனை. அவர் கேல் முழுமையாக மாயமான ஒரு உலகில் தன்னை காண்கிறார். முடிவற்ற பிரச்சினைகளுக்கு தனியாக எதிர்கொள்கிறார். அவர் தனது அடையாளம் மற்றும் வலிமை அவர்களின் பந்தத்தின் அடிப்படையிலானதா என்ற சந்தேகத்தை எதிர்கொள்கிறார். கேலின் சோதனை. அவர் தங்கள் குழந்தை பருவத்தில் தன்னை காண்கிறார். ஆரினை புரிந்து கொள்ளும் பயங்களிலிருந்து காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறார். அவர் தனது குற்ற உணர்ச்சியை எதிர்கொண்டு அவரை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உச்ச கட்டம். அவர்கள் போராடும் போதே அவர்களின் இணைப்பும் சிதைநிலை அடைகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சோதனைகளின் ஆழத்தில் இருந்தாலும் ஒருவர் மற்றொருவரின் அருகாமையை உணர்கிறார்கள். சிலுவென ஆனால் தடுக்க முடியாத ஒரு நூல் அவர்களை இணைக்கிறது. அவர்கள் உணர்கிறார்கள், அவர்களது பந்தம் சார்ந்ததல்ல, அது தேர்வு செய்த ஒன்றாகும். அவர்கள் ஒருவருக்கொருவர் தேவை என்பதால் அல்ல, ஒருவரின் அருகே மற்றொருவர் நிற்க தேர்வு செய்வதால் தான் அவர்கள் வலிமையானவர்கள். இந்த உண்மையை உணர்ந்து அவர்கள் தனித்தனியான கனவுகளிலிருந்து வெளியேறுகிறார்கள். நெசவாளரை ஒன்றாக எதிர்கொள்ள அதை எதிர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மனதை திறந்து அது பிரதிநிதித்துவப்படுத்தும் மறக்கப்பட்ட பயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பயங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் நெசவாளரின் சக்தியை குறைக்கிறார்கள். எவ்வித பயமும் புரிந்து கொள்ளப்படாத ஒன்றல்ல என்பதை உலகிற்கு காட்டுகின்றனர். இறுதி வெற்றி. நெசவாளர் தகர்ந்தபோது அது ஒரு இறுதி உண்மையை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு தீமைமிக்க உயிரியல்ல, ஆனால் மனித குலத்தின் மறைத்த ஆழமான உண்மைகளின் உருவாகும்.
அதன் அழிவுடன் மொழியப்படாத உண்மைகளின் உலகம் இடிந்து கொள்கிறது. இரட்டையர்கள் தங்கள் உலகிற்கு திரும்புகிறார்கள். அவர்கள் பந்தம் இதற்கும் வலிமையாகிறது. உலகம் நெசவாளரின் தாக்கத்திலிருந்து மட்டுமல்ல. இரட்டையர்கள் எடுத்துக்காட்டிய புரிதலிலிருந்தும் குணமடைகிறது. சமூகங்கள் இனி பயங்களை அழிக்கவில்லை. அதை திறந்த மனதுடன் எதிர்கொள்கிறார்கள். பலவீனத்திலிருந்து வலிமையை உருவாக்கி. நிறைவடைந்த மரபு. இறுதிக் காட்சியில் ஆரினும் கேலும் ஒரு பரந்த. ஒளிமயமான பள்ளத்தாக்கை நோக்கி விரிகிடந்து நிற்கின்றனர். அவர்கள் பாதைகள் மீண்டும் பிரிந்தாலும். அவர்களின் பணிக்கான தேவை முடிவடையவில்லை என்பதை அறிகின்றனர். ஒருவரை ஒருவர் ஒரு கடைசி முறை பார்த்து. அன்பும் புரிதலுடன் நிறைந்த சிரிப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். பின் புதிய கொள்கைகளின் நோக்கில் பயணம் செய்கிறார்கள். அவர்களின் கதை முடிகிறது. தனிநபர்களாக அல்ல அல்லது ஒரு ஜோடியாக அல்ல. ஆனால் ஒரு நிலையான மரபாக. அது எண்ணற்றவர்களை பயங்களை எதிர்கொள்ளவும். உண்மைகளை அணுகவும் மனதின் இருண்ட மூலையில் ஒளியை கண்டு பிடிக்கவும் ஊக்குவிக்கிறது. அவர்களின் பயணத்தின் ஒலிகள் மங்குகின்றன. பின்புலத்தில் உலகை என்றும் மாற்றிய. அவர்கள் போதித்த தைரியத்தால் ஒன்றிணைந்த நிலையாக பிழைத்து. இரட்டை ஒருங்கிணைப்பு தெய்வீக விதி வெளியிடப்பட்டது. எபிசோட் -4 தொடரும்.